பிளஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு மாசமா உங்களை தினமும் பார்த்துட்டு இருக்கேன், சந்திச்சிட்டு இருக்கேன். புதிய புதிய விஷயங்களை கதை மூலமா நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன கதை, என்ன விஷயம் அதனால சொல்ல போறேன் பார்க்கலாமா? ஒரு ஊரு, அந்த ஊருடைய பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஒரு கிழிந்த கோட்டு, டை, தொப்பி, ரொம்ப வயசான மனிதர். அவரை பார்த்தாலே தெரியுது அவர் ஒரு வேகபாண்ட் அப்படின்னு. வேகபாண்ட் அப்படின்னா நாம கூட ரோட்ல போகும்போது பார்ப்போமே, அதாவது சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய், ஆனா ஒரு பைத்தியம் மாதிரியும் இல்லாம பைத்தியமாவும் இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்க நிலைமையில இருப்பாங்க. பிச்சைக்காரங்களும் கிடையாது அவங்க. அந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பிளாட்ஃபார்ம்ல. அந்த வழியா ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. நடந்து போனவங்க திரும்பி பார்த்துட்டு, இந்த ஆளை பார்த்துட்டு திரும்பி வராங்க. திரும்பி கூர்ந்து அவரை நல்லா பாக்குறாங்க. இவருக்கு எரிச்சல் ஆகுது. என்ன பாக்குற, போ வேலையை பாரு அப்படிங்கிறார். இந்த அம்மாவுக்கு அந்த குரல், அவருடைய அந்த செய்கை எல்லாம் பார்த்ததும் இன்னும் புன்சிரிப்போட கிட்ட போய், பசிக்குதா, பசியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறார். இல்ல, இப்பதான் ஜனாதிபதி வீட்டு விருந்துல இருந்து உட்கார்ந்துருக்கிறேன், வயிற்றுல ஏப்பமா வருது அப்படின்னு நக்கல் அடிக்கிறார். அதை கேட்டு இந்த பெண்மணி சிரிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்னும் கிட்ட அவரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ இதெல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வரார். அவரு மேடம் ஏதாவது பிரச்சனையா, ஜாக் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இவரை எழுப்பணும். எதுக்கு மேடம்? எங்க ஜாக் வருஷக்கணக்கா இங்க உட்கார்ந்துருப்பாப்ல, அவரு உண்டு, அவருடைய மூளை உண்டுன்னு இருப்பாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்ககிட்ட ஏதாவது தகராறா சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அவரை இந்த இடத்துல இருந்து எழுப்பி இந்த குளூர்ல இருந்து அவரை பாதுகாத்து, அதோ முன்னாடி இருக்கு பாருங்க அந்த ஹோட்டல், அந்த ரெஸ்டாரண்ட், அங்க கூட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு உங்க உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே அப்படின்னு அந்த ஆபீசரும், இந்த போலீஸ் ஆபீசரும் அந்த பெண்மணியும் சேர்ந்து அவரை கூட்டிட்டு வராங்க. இவரா அந்த ஜாக் நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, ஏமா ஏமா என்ன வம்பு இழுக்கிற நீ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. ஆபீசர் சொல்றாரு, இங்க பார், அந்த அம்மா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, வாயை மூடிட்டு அவங்க சொல்றதை கேளு அப்படின்னு ஒரு அதட்டு போட்டதும் இவர் பேசாம வரார். ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஒரு நல்ல டேபிளா பார்த்து அவரை உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் வரார். இந்த ஆள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நாங்க எங்க சாப்பாடு போடுறது இல்ல. என்ன விஷயம் ஆபீசர், எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க இவரை? இந்த அம்மா தான் இவருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த அம்மாட்ட திரும்புறாரு மேனேஜர். என்ன மேடம், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, ஏன் இவரெல்லாம் இங்க கூட்டு வரீங்க? இவரெல்லாம் கூட்டு வந்தா உங்களை மாதிரி யாருமே வரமாட்டாங்க, என்னோட பிசினஸ் பிரச்சனை ஆயிடும், நஷ்டமாயிடும், எனக்கு பாதிப்பாயிடும். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பிரபலமான கம்பெனியோட பேரை சொல்லி, அந்த கம்பெனி ஆளுங்களை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, மாசம் ஒரு தடவை அவங்க மீட்டிங் எல்லாம் இங்கதான் அவங்க வச்சுப்பாங்க, பெரிய அல்லோல கல்லோல படுமே அந்த பார்ட்டி, அந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான், சீஃப் நான் தான். உடனே மேனேஜரோட தோரணம் மாறுது. உட்காருங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், என்ன இவருக்கு சாப்பாடு போடணுமா, அவ்வளவுதானே, நான் சாப்பாடு போடுறேன். இந்த ஆபீசர் சிரிக்கிறாரு. மேடம், நீங்க பாக்குறதுக்கு சரியான ஏதோ பரிதாபமா அவருக்கு சாப்பாடு போட போறீங்கன்னு நினைச்சா பெரிய ஆளா இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கம்பெனி சிஇஓ, எதுக்கு மேடம் இவருக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க, ஏதாவது ஸ்டண்டா அப்படின்னு கேக்குறாரு போலீஸ்காரர். அந்த அம்மா, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா உட்காருங்க, நான் சொல்றேன். ஐயோ நான் டியூட்டியில இருக்கேன், இருந்தாலும் நான் கேட்கறேன் நீங்க சொல்றத அப்படின்னு அவர் நிக்கிறார். இந்த அம்மா அவர் எதிரில் உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஜாக் எதிரில் உட்கார்ந்துட்டு, என்ன ஜாக் எப்படி இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் மேல இங்கேயும் பாக்குறாரு. யார் நீ? அந்த அம்மாவை பார்த்தா தெரியுது, நல்லா புஷ்டியா இருக்கிறாங்க, வளமையா இருக்கிறாங்க. வளமைனா நல்ல சாப்பாடு, பணக்காரவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனாலும் இவர் யோசிக்கிறார், எந்த விதத்துல இந்த அம்மாவுக்கும் நமக்கும் சம்பந்தம்? அந்த அம்மா, ஒரு நாள் நான் ஓ நிலைமையில இருந்தேன், அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. என்ன மேடம், நீங்க இவர மாதிரி இருந்தீங்களா? அவரால் நம்ப முடியல. அவ்வளோ ஒரு வெற்றிகரமான கம்பெனியோட சிஇஓ
இவர மாதிரி ஒரு மோசமான நிலைமை இல்லையா? கிழிஞ்ச கோட்டோட, யாருமே கவனிப்பாரற்று, சாப்பாடு சாப்பிட்டே சாப்பாடுங்கிற பேரை கேட்டே மாசக்கணக்கான ஒரு முகத்தோட, வயிறோட, உடம்போட ஆபீஸரால நம்பவே முடியல. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா நான் காலேஜ் முடிச்ச சமயம் ஃப்ரெஷ்ஷா இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தேன். என்னோட சேமிப்பெல்லாம் கரைஞ்சு வெறும் சில சில்லறை காசுகளே இருந்த சமயத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள நான் வந்தேன். இந்த ஹோட்டலுக்கா? ஆமா, இந்த ஹோட்டல்ல இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ ஜாக் சொல்றார், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் சாயங்காலம் நீ வந்து சாப்பாடு வேணும்னு கேட்ட, அந்த சாப்பாடுக்கு ஏதாவது வேலை நான் செஞ்சு கழிச்சுக்கிறேன்னு நீ சொன்ன. ஆமா, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க ஜாக்? எனக்காக ஒரு பெரிய சாண்ட்விச் தயார் பண்ணி கொடுத்தீங்க. ஒரு கப்பு காஃபியும் கொடுத்து, அதோ அந்த டேபிள்ல உட்காந்து நீ சாப்பிடு, நிம்மதியா சாப்பிடு, எதை பத்தியும் கவலைப்படாம சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்க. சாப்பாடை கண்ட உடனே நான் அங்க போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு நினைச்சப்ப அந்த சாண்ட்விச்சுக்கும் காஃபிக்கும் உரிய பணத்தை நீங்க வந்து கவுண்டர்ல கொடுத்துட்டீங்க. இதுல ஒரு விஷயம் நாமெல்லாம் கவனிக்கணும். என்னன்னா, நம்ம ஊர்ல சாண்ட்விச் அப்படிங்கிறது வந்து ஒரு பணக்கார உணவுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெளிநாடுகள்ல சாண்ட்விச்சையே வந்து மத்தியான சாப்பாடா, ராத்திரி சாப்பாடா அவங்க சாப்பிடுவாங்க. அது மாதிரி பல அடுக்குகள் கொண்டதா இருக்கும் அந்த சாண்ட்விச். அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சை தான் ஜாக் வந்து அந்த பெண்மணிக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு சாண்ட்விச் வாங்கி கொடுத்த நேரம், அன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து அடுத்த நாளே வந்து எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது. அந்த கம்பெனில வேலையை கத்துக்கிட்டு படிப்படியா நான் என்னுடைய சொந்த நிறுவனத்தை தொடங்கினேன். இப்ப கடவுள் அருளால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நாள் தேடினேன், ஆனா உன்னை நான் காணோம். இன்னைக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை அதே ஹோட்டல் வாசல்ல நான் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே அந்த மேனேஜர் போனார் இல்லையா, சாப்பாடு வருது, அவர் ஜாக் சாப்பிட்டாரு, பெண்மணியும் கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஜாக்கை வந்து வெளியில வந்ததும் அந்த பெண்மணி சொல்றாங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு, நாளைக்கு இந்த கம்பெனிக்கு நீ வா, உனக்கு நான் வந்து என்ன வேலை கொடுக்க முடியும்னு யோசனை பண்ணி ஒரு வேலையும் போட்டு தரேன். இப்போ இந்த பணத்தையும் நீ வச்சுக்கோ, நல்ல உடைகளை வாங்கிக்கோ, ஒரு நல்ல வீடு வாடகைக்கு பிடிச்சு தங்கு, கண்டிப்பா நீ என் கம்பெனில தான் வேலை செய்யணும்னு இல்லை, உனக்கு வேற என்ன வேலை நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு அவருடைய இருண்டு போயிருந்த வாழ்க்கைக்கும் அவங்க வந்து விளக்கேத்தி வச்சுட்டு போறாங்க. அந்த ஆபீசர் வந்து ஜாக் சந்தோஷமா கிளம்பி போறாரு. அந்த ஆபீசரும் பெண்மணியும் இப்போ தனிமையில நிக்கிறாங்க. ஆபீசர் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு அற்புதமான விஷயம், ஒரு உண்மை எனக்கு விளங்குச்சு மேடம். அதாவது நாம பாக்குற எல்லாருமே இப்போ இந்த நிமிஷம் நாம பாக்குற ஒரு பிச்சைக்காரனோ, ஒரு ஏழையோ, இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற ஒருத்தர் வந்து அதே நிலைமையிலேயே பிறக்கிறது கிடையாது. ஏதோ காலத்தின் கட்டாயம், கோலம் அந்த மாதிரி அவங்க மாறிடுறாங்க. அதனால நானும் என்னுடைய பார்வையை வந்து மனிதர்கள் கிட்ட நான் காட்டுற பார்வையை நான் மாத்திக்கிறேன் மேடம் அப்படின்னு அவரும் சொல்றார். இந்த பெண்மணி வந்து எல்லா கருணையும் எல்லா செயலும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுது? நன்றி மறக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்துல தற்காலத்துல எவ்வளவோ உதவிகள் நமக்கு தேவைப்படுது. அந்த உதவிகளை செய்யறதுக்கு எவ்வளவோ பேரை நாம போய் வந்து பாக்குறோம். வேலைக்கான சிபாரிசா இருக்கலாம், இல்ல பஸ்ல நாம நின்றுகிட்டு இருக்கும் போது உடம்பு முடியாம நிக்கும் போது எழுந்து சீட்டு கொடுக்குற ஒருத்தங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு புன்னகை, ஒரு நன்றிங்கிற ஒரு விஷயம், உதட்டளவுல நன்றி அப்படின்னு சொல்லாம நிஜமாவே நம்ம உள்ளன்போட அதை வந்து எடுத்து போய் சொன்னோம்னா, இப்போ மனிதர்களா இல்ல மிஷின்களா அப்படின்னு பாகுபாடு பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நாம. அந்த ஓட்டத்திலையும் ஒரு சிறு பூ பூத்த மாதிரி, ஒரு புன்னகை பூ, ஒரு சந்தோஷ பூ. பூக்களே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நின்று யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு வெறுமையா இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பூ புன்னகை. அதை உள்ளன்போட நமக்கு உதவி செய்தவங்க யாரா இருந்தாலும் எத்தருணமா இருந்தாலும் அதை இன்னும் மகிழ்ச்சியோட உதட்டளவில் இல்லாம நல்லபடியா நம்ம சொன்னோம்னா நமக்கு பல பூக்கள் நம்ம வாழ்க்கையிலையும் பூக்கும். இன்னைக்கு இந்த கதையை நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். நாளைக்கு வேற ஒரு புதிய கதையோட இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.